இந்த படத்தில் வரும் அனைத்து காட்சிகளும் நகைச்சுவைக்காக மட்டுமே சித்தரிக்கப்பட்டுள்ளன. யார் மனதையும் புண்படுத்தும் நோக்குடன் அல்ல. கேப்டன் பஸ் டிக்கெட் விலையை ஏத்திட்டாங்க தெரியுமா? பரவாயில்லையா, நான் பைக் வச்சிருக்கேன். ஐயோ, பால் விலையை கூட ஏத்திட்டாங்க. பரவாயில்லையா, நான் டீ மட்டும் தான் குடிப்பேன். என்ன பாஸ், பெட்ரோல் விலை லிட்டருக்கு 74 ரூபாய் விக்குது. அவன் எவ்வளவு ஏத்துனா எனக்கு என்னடா? நான் 50 ரூபாய்க்கு தான் பெட்ரோல் போடுவேன். இங்க பாருங்க, நம்ம ஏதாவது பண்ணி விலையெல்லாம் குறைக்கணும். பண்ணி விலை ஏறிடுச்சா? எதுக்கே மூஞ்சில ஏத்தி துப்புன? பெட்ரோல் விலையை சமாளிக்க நிறைய காசு வேணும். எப்படியா காசு சம்பாதிக்கிறது? அடே, நாம ஏன் ஆள் கடத்த கூடாது? ஆள் கடத்துறதா? யார கடத்தலாம்? நான் இவள கடத்தான் தலைவா. ஆள் கடத்துறதுன்னா ஓ ஆளை கடத்துறது இல்லையா, யாராவது பெரிய ஆளை பார்த்து கடத்தணும். அப்படின்னா நீங்க என்னத்தான் கடத்தணும்? நீயே கடத்திக்க உன்னைய. நாம இந்த அணில கடத்தலாம். என்ன கடத்த போறீங்களா? டேய், அடிச்சு சாப்பிட்டா ஆஃப் பிளேட் பிரியாணி கூட வராதுடா லோசு பசங்களா. உருப்படியா யார கடத்தலாம்னு சொல்லுங்கயா. உருப்படியா கடத்த போறீங்களா? ஆமா, இன்னைக்கு வண்ணாண்ட போட்ட உருப்படியா கடத்த போறோம். இவரை கடத்தலாம். விடியா, குழந்தை பையன் முளைச்சு 3 கூட விடல. இவனை கடத்து நம்ம என்ன பண்றது? டேய் முருகா, அப்படின்னா யார கடத்துறதுன்னு நீயே சொல்லியா? பெட்ரோல் விலையை குறைக்கணும், அவ்வளவுதானே நம்ம எய்ம். அப்படின்னா அதுக்கு ஒரு ஆளை கடத்தியே ஆகணும். யாரை கடத்த போகிறீர்கள்? அதுக்கு கடத்த வேண்டிய ஒரே ஆள் இவர்தான். தப்பா போட்டாங்க. முதல்வர் இல்ல, பிரதமர். பிரதமரே கடத்த போறோம். யாரோட பிரதர்? இந்த இருக்கானே, இவனோட பிரதர். யாரு? என்னைய கடத்த போறீங்களா? சல்லி காஜுக்கு பிரயோஜனம் இல்லையா? எல்லாரும் அமைதியா இருங்கடா. கடத்த போறது பிரைம் மினிஸ்டர். ஆனா எப்படி கடத்துறது? கால் பண்ணி கூப்பிடுங்க, வந்துருவாரு. அவர் என்ன கால்களா? நல்ல ஐடியா வச்சுள்ளீங்க. கடத்துறதுக்கு ஒரு வலுவான ஆள் வேணும்யா. வலுவான ஆளா? கார்த்தி, உங்க அண்ணன் எங்கப்பா? இங்கதான் ஏதோ சட்டையை கழட்டி போட்டு ஆடிக்கிட்டு இருப்பான். யாரு இந்த பையனா கடத்த போவான்? ஏன் சார்? ஏன்பா இவன் வயது மேடு பள்ளமா இருக்கு? சார், அது மேடு பள்ளமா இல்ல, அவர் 6 பேக் வச்சிருக்காரு. 6 பேக் எதுக்குப்பா? அவ கடத்த ஒரே ஒரு சாக்கு போய் போறாவா? சார், நான் கடத்திட்டேன் சார் பிரதமரை. அடப்பாவி, எப்படி அதுக்குள்ள கடத்துன? சார், அது சஸ்பென்ஸ். உண்மையிலே இது பிரைம் மினிஸ்டரா இல்ல டம்மியாயா? சாரு, இங்க ஒரிஜினலே டம்மி தான். பின்ன டம்மியை கடத்துறது? அதை விடியா, கடத்தி எங்க வைக்கிறது? பேசாம அவரை நாடு கடத்திடலாம். என்ன அசால்ட்டா பேசுறீங்க? என்ன அசால்ட் பண்ண போறீங்களா? நானும் வரட்டுமா? பேசாம இவர் வெளிநாட்டு கொண்டு போயிடலாம். உங்க ஊர் ஆப்பிரிக்காவுக்கு கொண்டு போயிடலாம் சார். அட்லீஸ்ட் வெள்ளக்காரங்களை பார்த்த மாதிரியாவது இருக்கும். அவரியால எதையா வெள்ளக்காரங்க, எல்லாம் கருப்புக்காரங்க. கேப்டன், என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? நானும் வேணும்னா அவங்க கூட சேர்ந்து யோசிக்கட்டுமா? மரியாதை போயிடு. எத்து விட்டேன்னா எகிப்துல போய் விழுவ. அப்படின்னா என்ன கொஞ்சம் மெதுவா எத்துங்க, நான் துபாய்க்கு போனோம். ஓஹோ, எல்லாருக்கும் என்னாச்சு? உங்க வாயில இருந்தே வந்துருச்சு. நம்ம எகிப்துக்கே கொண்டு போயிடலாம் இவரை. இங்க வர்ற குத்த எகிப்துக்கா? எகிப்துக்கு எல்லாம் போகணும்னா விசா எடுக்கணும், பாஸ்போர்ட் வாங்கணும், டிக்கெட் வாங்கணும். இதெல்லாம் இல்லாம எப்படி எகிப்து போறது? இந்த இப்படிதான் எகிப்து வந்தாச்சி, எகிரி குதிச்சாச்சி, பிரமிடு பார்த்தாச்சி, தலையில கொட்டியாச்சி. பயங்கரா, நாம பிரைம் மினிஸ்டர் இந்த முக்கோணத்துக்குள்ள வச்சிடலாமா? கேப்டன், அது பிரமிடு. எல்லாம் ஒண்ணுதாயா. நான் 2Dல சொன்னேன், நீ 3Dல சொல்ற. मुझे क्यों किडनैप किया? மிஸ்டர் மோகன், எங்களுக்கு உருது தெரியாது, தமிழ்ல பேசுங்க. अरे दिस इज हिंदी यार. அதுவும் தெரியாது. சரி, என்ன எதுக்காக கடத்துனீங்க? சார், நீங்க பெட்ரோல் விலைய என்ன டேஸுக்காக ஏத்தினேன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் என்ன செய்து? கச்சா எண்ணெய் ஏறுது, பெட்ரோல் விலை ஏறுது. என்ன சார் நம்பித மாதிரி பேசுறீங்க? சரி பரவாயில்ல. அண்ணே, என்ன இவரு அண்ணனா? சும்மா இருக்கண்ணே. அண்ணே, போன மாசம் கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சிச்சு, நீங்க ஏன் பெட்ரோல் விலையை குறைக்கல? அது வந்து இப்படி நீங்க பெட்ரோல் விலை ஏத்திட்டே போனா டீசல் விலை ஏறும். டீசல் விலை ஏறுச்சுன்னா காய்கறி லாரி லோடு ஏத்துறவே லோடு விலையை கூட்டுவான். காய்கறி விலை ஏறும். அப்புறம் ஏழைகள் காய்கறியை சாப்பிட முடியாது, அதனால நோய் வரும். ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகணும், அதுக்கு வேற காசு வேணும். அப்படி அவ்வளவு காசு கொடுத்து காய்கறி வாங்கி சாப்பிட்டாலும் அந்த காசு எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு தான் வரும். புது திட்டம் போட்டு அந்த காசை ஒதுக்கினா அந்த காசை உங்க ஆளுகளை அடிச்சு சுவிஸ் பேங்க்ல போட்டுக்குவாங்க. நீங்க ஏத்துற பெட்ரோல் விலைனால யாருக்கு என்னதான் லாபம்? சுவிஸ் பேங்க் அக்கவுண்ட்ல மணி ஏறிக்கிட்டே இருக்குது, அவ்வளவுதான். ரொம்ப சரியா சொன்ன நண்பா. ரிச் கெட் ரிச்சர், புவர் கெட் புவர். பணக்காரர் இன்னும் பணக்காரன் ஆயிட்டே இருக்கா, ஏழை இன்னும் ஏழை ஆயிட்டே இருக்காங்க. அடப்பாவிலா, என்ன இவ்வளவு பேசுறீங்க எனக்கே தெரியாம? ஐயோ கேப்டன், மம்மி. நான் உனக்கு டாடிடா. முதல்ல இந்த நாடு கடத்துங்கயா. இந்த ஆள காடு தான் கடத்தணும், நாடு இங்கிட்டு கடத்துறது. இந்த பிரமிடில் உள்ள அம்மாக்கள் எழுந்து நடந்து வருகிறது. தமிழ்ல பேசுறாராம். பாஸ், மம்மி வருது, எல்லாரும் ஓடுங்க ஓடுங்க, வண்டு வேற வருது. வண்டு வறுத்து தின்போம், பிடிங்க. ஐயோ அண்ணே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு பயம் இல்ல. என்னது, உனக்கு பயம் இல்லையா? அப்படியே பேண்ட் நனைஞ்சிருக்கு, வாயா உதாறு விடாம. பெட்ரோல் விலையை குறைக்க முடியாது. இங்க இருந்து முதல்ல தப்பிப்போ, அதுக்கப்புறம் நம்ம பஞ்சாயத்தை வச்சுப்போம். ஏகடா பஞ்சாயத்து? இந்த நாட்டாம இல்லாம ஒரு பஞ்சாயத்தா? சார், ரஜினி கமலை பார்த்துதான் எல்லா மம்மியும் ஓடி வருது, கிட்ட வந்துருச்சு.
எல்லாரும் இல்லைங்கய்யா, என்னையா பண்ணுது இந்த மம்மி சங்கு? அட பாருங்களா, கமல் ரஜினி கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்க தான் இவ்வளவு வேகமா ஓடி வந்தீங்களா? இதுக்குதான் உலக ஃபேமஸா இருக்க கூடாதுங்கிறது. அவங்களுக்கு மம்மி கூட ரசிகர்கள் இருக்காங்க. ஆனா நமக்கு ரசிகர்கள் எல்லாம் மம்மி ஆக்கிடுவீங்க. சரி, எல்லாரும் மேட்டுக்கு வாங்க. எப்படி அந்த பெட்ரோல் விலையை குறைக்க சொல்றது? அதற்கான தீர்வு என்னிடமே உள்ளது. ஐயா, மறுபடியும் கடிதாசி போட போறீங்களா? இல்லையப்பா, தம்பி சிம்பு. ஆனா இவருக்கு எல்லாருமே தம்பிதாயா. வாயை மூடு தம்பி சிம்பு, இங்கே வா, உன் காதை கொடு. ஐயா, எதுக்கு அவன் காதை கடிக்கிறீங்க? சிம்பு, இதை அப்படியே போய் பிரதமரிடம் சொல்லு. ஏய் சிம்பிள், என்னையா நீயும் பிரைம் மினிஸ்டர் காதை கடிச்சிட்டு இருக்க? என்னையா நடக்குது? விடுங்க கேப்டன், வழக்கம் போல வாயை கடிக்காம காதை தானே கடிக்கிறேன். சந்தோஷப்பட்டுக்குவோம். கேப்டன், சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். நாளைக்கு பாருங்க என்ன நடக்குதுன்னு. என்னையா விலையை குறைச்சிட்டாரு? யோ, என்னையா சொன்ன சிம்பு? அந்த பெரியவர் வந்துட்டு என்ன சொன்னாரு? விலைய குறைக்கலன்னா 2G விஷயத்துல ராஜா கிட்ட சொல்லி உங்களையும் இழுத்து விட்டுருவோம் அப்படின்னு சொல்ல சொன்னாரு. சொன்னேன், வேலை முடிஞ்சு, அவ்வளவுதான் பாஸ். ஆக, அப்போ இதை வச்சு பல விஷயத்தை சாதிக்கலாம் போல இருக்கே. அப்போ இதே மாதிரி அம்மாவை கடத்தி பஸ் டிக்கெட் பால் விலையை குறைக்க சொல்லலாமா? அங்கதான் தப்பு பண்றீங்க கேப்டன். இங்கிலீஷ் மம்மிட்ட இருந்து கூட தப்பு சொல்லலாம் பாஸ். ஆனா தமிழ் அம்மாட்ட இருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். நாம வேற வேலையை பார்ப்போம். நீங்களும் தான். பாய்.